கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட் அப்படியே டவுன்லேயே போய்கிட்டு இருக்கே, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்க போகிறோம். அதுக்கு தான் குருஜி ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், அது என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ரிஸ்கையும் ரிட்டர்னையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காகவே அலைஸ் ப்ளூ ஒன்லி ஆப்ஷன் கூட சேர்ந்து ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ஸ் டூலை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டூலில் என்ன பண்ணலாம்னா, அதிலிருந்தே நீங்கள் டைரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், அதன் மூலமாக பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னர்வேருடைய சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட் சைன். ஏன்னா அமெரிக்காவில் இதை வச்சு ஒரு கேல்குலேஷன்லாம் பண்ணுவாங்க, மார்க்கெட் எப்படி இருக்குது அண்ட் எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வருமா இல்லையான்னு கூட இதை வச்சு யூகிப்பாங்க. ஓகே, அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ இது இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிசெஷனுக்கான இண்டிகேஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் செக்டோரியல் வைஸ் நம்ம எபிட்டாவை எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் Q3 கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இறங்கியிருக்கு. மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.3 ஆயிருந்தது, இப்போ வந்து 12 பாயிண்ட் சம்திங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் 50 இருந்து 46 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் 15.6 13.5 ஆகிருக்கு. எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தோம்னா 11 9.3 ஆகிருக்கு. அண்ட் வந்து யூட்டிலிட்டிஸ் 40.6 39.2 ஆகிருக்கு. ஸோ நிறைய இது வந்து ஃபால் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன, எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. ரைட், எல்லா செக்டாரும் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒன்று ரெண்டு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். அதையும் என்னங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, என்ன ரீசன்னா, ஆப்வியஸாக இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது அண்டு ஜிஎஸ்டி ஆல்சோ ஃபர்தர் அதில் ஆட் ஆகிறதுனால இன்னும் ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ பர்ச்சேசிங் பவர் இல்லை பீப்புள்கிட்ட. அப்புறம் ரூரல் இதில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கலி இந்த ஃபேக்டர்னாலேயே, இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிஎஸ்டினாலேயே டிமாண்ட் அங்கே குறைஞ்சி போயிடுச்சு. அதான் அந்த கே ஷேப்டு ரிகவரின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னென்னா, ஸ்பெசிஃபிக் செக்டார்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த லைக் த மெட்டல், எனர்ஜி, இதிலெல்லாம் நிறைய செட் பேக் இருக்குது. இதில் இப்போ வந்து ஒவ்வொரு செக்டார்லேயும் பார்ப்போம், எந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணலை, எந்த கம்பெனி, சில கம்பெனி எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் அண்ட் எனர்ஜி அந்த செக்டார் எடுத்துட்டிங்க, ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா, இந்த கேஸ் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. ஆயில் ப்ரைஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறையல. ஓகே, த ப்ரைஸ் வந்து ஸ்டில் வெரி ஹை. முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கு 1 இயர் பேக் இருந்த ப்ரைஸுக்கு இப்போ குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வந்து இட்ஸ் அன்அஃபோர்டபுள். அதனால் யூனிஃபார்மாக எல்லா கம்பெனியுமே சஃபரிங் ஆன் திஸ், இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் டியூட்டி எடுத்துட்டாங்க ஸ்டீலுக்கு. பட் இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த தி ப்ரைஸஸ் அது வந்து ட்ராப் ஆகிடுது. இப்போ சைனா வந்து ஓப்பனிங் பேக், நம்ம அப்போ சைனா ஓப்பனிங் பேக் அப்படின்னா தென் வந்து அவங்களுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வேர்ல்ட் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்டார் வந்து ஃபர்தராக ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிரேட்டர். இப்போ அயன் ஓர் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா நல்லா இட்ஸ் மூவிங் அப். $80 நியர்லி $130 வரைக்கும் போயிட்டுருக்கு. அண்டு கம்மிங் டு த ஃபார்மா, இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். எஸ்பெஷலி த கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, இந்த ஏபிஐக்கு. நம்ம வந்து லார்ஜ்லி வந்து சைனாவுக்கு டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெட்டீரியல்லாம் வர்றதுக்கு. ஓகே, இந்த ப்ரைஸஸ்லாம் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரதர் ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷனால் ஒன்று, செகண்ட் ஃப்ரைட் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆனாலையும் அனதர் இம்பார்ட்டன்ட் ரைஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் தேர்டு வந்து சம் இம்பார்ட்டன்ட் சால்வெண்ட்ஸ். க்ரூடு தான் இவங்களுக்கு வந்து நிறைய இது ரா மெட்டீரியல் கொடுக்குது. ஆனால் இந்த ரா மெட்டீரியல் தெரியும், த க்ரூட் ப்ரைஸஸ் எப்படி ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுது அப்படின்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கே யூனிக்காக இருக்குது ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலிங் த ப்ரைஸ், ஒரு கார்ட்டல் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸை குறைக்க விட மாட்டேங்கிறாங்க. தோ சைனா வந்து இன்றைக்கி வந்து லாக்டவுன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டில் ஹையாக இருக்குது.
அதனால வந்து இவங்களோட ஏபிஐ காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா ஏபிஐ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஸ் லேபை எடுத்துக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் தி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மா கம்பெனி. அவங்களுடைய காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அதர் ரீசன் இருக்குது. அவங்களுடைய சிடிஎம்ஓ பிஸ்னஸ்ஸு, அப்புறமேல அவங்க பண்ணுற யூனிக் ட்ரக்கு, இவங்க ஆன்டி கோவிடுக்காக பண்ண மால் பெவிவீர் அப்படிங்கிற அந்த ட்ரக்கு சேல்ஸும் ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ டிவிஸ் லேப் மட்டும் இது இல்லை, ஈவன் இந்த எக்ஸ்போர்ட் யுஎஸ்ஏ நம்பி பண்ணுற ஃபார்மா கம்பெனிஸு கூட தே ஆர் டூயிங் பேட்லி. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஜெனரிக் அரீனாவில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கனால இவங்களுக்கு வந்து ரைட் ப்ரைஸஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசனில் ஃபார்மா கம்பெனி வந்து நாட் டூயிங் வெல், அதுவும் ஒரு டிக்ளைனில் தான் இருக்குது. அண்டு யூரோப் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது. அதனால் இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் டு தட் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் டூயிங் வெல். இதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், க்ரோத் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு தான் இருக்குது, 2 to 3% தான் க்ரோத் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில். ஸோ த டாப் 5ம் ரொம்ப நல்லா பண்ணல. அதனால தான் இவங்களுடைய அட்ரீஷன் ஆர் டிஸ்மிஸல் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம், அது கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த எஃபிஷியன்சி ஃபேக்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு க்ரைட்டீரியாவில் வந்து நிறைய பேரை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் அது சம் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செக்டார்ஸை பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஷேர் ப்ரைஸஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டு டவுனாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த எஃப்ஐஐஸு கூட இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வித்ட்ரா பண்ணது 22,000 crores. இந்த மாதம் அஃப்கோர்ஸ் 2,800 crores, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா 2,800 crores தான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஸோ தே ஆர் நாட் ஷோயிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதான் இந்த காம்பினேஷன் ஆஃப் செவரல் ஃபேக்டர்ஸ். அப்புறம் நாட் மெனி குட் நியூஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு, அது வந்து டெஃபினட்டாக டிப்ரெஸ்ட். நாட் ஓன்லி அதானி ஷேர்ஸு பட் ஆல்சோ அது அதர் ஷேர்ஸும் இதாகிடுது. இப்போ நெக்ஸ்ட் ஆன் த பிளாக்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட். இப்போ செப்டம்பர் டு நெக்ஸ்ட் ஜான்வரி 24 வந்து அவங்க ஹியூஜ் ரெடம்ஷன் வருது அவங்களோட பாண்ட்ஸு. அவங்க எப்படி அதை அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ திஸ் ஆல்சோ ஒரு ஆங்ஷியஸ் நியூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டன் டெரிட்டரியில் இருக்குது. ஓகே சார். ஸோ அப்படின்னா டோட்டலாக எல்லா செக்டருமே மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? பட் ஆனால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2 ஏரியா சொல்லலாம். தெர் இஸ் ஒன்று பேங்கிங், அனதர் வந்து என்பிஎஃப்சி. இது ரெண்டும் வந்து பெட்டர். டெஃபினட்டாக தேர்ட் குவார்ட்டரில் தே ஹவ் டன் ரிமார்க்கபிளி வெல். அண்டு இது கண்டினியூ ஆகும் ஃபோர்த் குவார்ட்டர்லேயும். டெஃபினட்டாக அதுக்கு பியாண்டாக நம்ம சொல்கிறது முடியாது டெஃபினட்டாக இந்த செக்டாரில். ஏன்னா சம் நியூஸ் ஆர் கம்மிங் அப், அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ வந்து இந்த தேர்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்களுடைய ப்ரொவிஷனையும் இஸ் கம்மிங் டவுனு. ஈவன் கிரெடிட் ஆஃப் டேக்கும் நல்லா இருக்குது ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் ரிட்டைலாக இருக்கட்டும் இல்லாட்ட கார்பரேட்டாக இருக்கட்டும். டெஃபினட்டாக க்ரோயிங், எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ் பேங்க் பற்றி நம்ம கூட டீல் பண்ணோம். செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பண்ணோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆங்ஷியஸ் நியூஸ் இருக்குது. அதை பற்றி என்ன அப்படின்னா, நிறைய பேங்க்ஸ் எக்ஸ் பேங்க் வந்து ஒரு 3 years பேக் டிஃபால்ட் ஆகிறப்ப என்னாச்சு, ஸ்டேட் பேங்க்கு அண்ட் மெனி ப்ரைவேட் பேங்க்ஸ் அவங்கள நிறைய ஈக்விட்டி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாருமே ஈக்விட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க எஸ் பேங்க் ரிவைவலுக்காக. அப்போ ஏன்னா 3 லாக்இன் பீரியடு ஈக்விட்டி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இஷ்யூ பண்ணாங்க. அதோட இது மெச்சூரிட்டி டேட் வந்து 31st March. ஸோ அவங்க அதை விற்பாங்களா அப்படின்னு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ அவங்க வாங்கின ப்ரைஸ் பார்த்தா 10 rupees தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் 15-16 rupees கோட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவங்க மார்க்கெட்டுக்கு வந்து விற்க ஆரம்பித்தாங்கன்னா ஃபர்தராக குறையும் அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்குது. செக்டரே குறையும் அப்படின்னு. இதனால் வந்து மித்த செக்டார் கூட, மித்த பேங்கிங் செக்டர் இது கூட ஸ்டாக்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டெஃபினட்டாக. பட் இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்பொழுது
இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, நல்லா இருக்கும்னு சைனா வந்து ஓப்பன் அப் த எக்கானமி. அவங்களுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலி. அதனால வந்து டெஃபினட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் கூட திருப்பி ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த ஜேஎஸ்டபிள்யூ பாருங்கள், அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பிக் பிளேயர் எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் டு சைனாவில். ஸோ இவங்களுடைய காஸ்ட் இன்க்ரீஸ்னாலையும் சரி, எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் வந்து சரியாக இல்லாதனாலும் சரி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது இந்த தடவை. அண்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஒன்மோர் செக்டாரில், இந்த செக்டார்லேயே இருந்தோம்னா என்எம்டிசி, அதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கர்நாடகாவில் இருக்க என்வாயன்மெண்ட் ரெஸ்டோரேஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து இவங்ககிட்ட ஒரு 20% சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடாது, 10% தான் கலெக்ட் பண்ண முடியும், லைக் ஏன்னா அதர் மைனர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா ஒரு 1400 crores இவங்க பே பண்ணது ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதர் இன்கமில் இந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு வந்து அந்த மணி வந்து வில் கம் பேக் 1400 crores. அண்டு அஃப்கோர்ஸ் இவங்களுடைய இது வந்து அக்ரிமெண்ட் வித் அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி இருக்குது பாருங்கள், ஸ்டீல் கம்பெனி. அதுக்கு வந்து 10 years அக்ரிமெண்ட் இருக்குது அயன் ஓர் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கம்பெனியும் டெஃபினட்டாக வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட். ஸோ சம் குட் நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவோட க்ரோத் பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக இருக்குது. இந்த லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து ஒரு 10 to 11% க்ரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் எக்ஸ்பெக்ட் டு டச் ஒரு 750 million tons பை த ஃபிஸ்கல் இயர் எண்டில். அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய கோல் வில் பி அவைலபிள், அவங்களுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து வேஜ் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் டு அபவுட் 19%. அதுவும் என்னென்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து ஆர் ரதர் ஜூலை 1st கொடுத்துருக்காங்க அந்த ரிவிஷன். அப்போ வந்து இது வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை எடுத்துரும் டெஃபினட்டாக. பட் ஆனால் நார்மலி வந்து இந்த வேஜ் ரிவிஷனை ஃபாலோ பண்ணி ப்ரைஸ் ஹைக்கும் வரும். பட் ஆனால் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்போ வரப்போகுதுங்கிறத. ஸோ சம் குட் நியூஸ் இருக்குது. ஆனால் வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் அந்த மாதிரி குட் நியூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மெனி வந்து நெகட்டிவ் நியூஸஸ் தான் இருக்குது. அதனால தான் அந்த ஷேர் மார்க்கெட் வந்து எந்த சைடில் போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ அதே இடத்துல இருக்குது. ஆனால் இல்லாட்டா அது கீழே போயிட்டுருக்கு. எவ்வளோ நாளுங்க சார் இது சரியாகிறதுக்கு? இதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் வந்து என்பிஎஃப்சி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, தென் பேங்கிங்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா என்பிஎஃப்சி எடுத்துகிட்டீங்க, ஏன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், அவங்க எதுக்கு ஃபைனான்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபர்டிலிட்டி கிளினிக்கு கூட ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. சரி, மகப்பேறு மருத்துவமனைன்னு அட்வர்டைஸ் பண்ணுறான். உங்களோட காசு இல்லை, ஆனால் வந்து மகப்பேறு அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட இஎம்ஐயில் கூட லோன் வாங்கி குழந்தை பத்துங்க. சரி, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிடுது. என்ன பண்ணுவாங்க, குழந்தை போய் அவங்களே வளர்த்துருவாங்களா? இஎம்ஐ கட்டலன்னா அவ்வளோ குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ வந்து மார்க்கெட் எதனால டவுனாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை குருஜி கொடுத்துருக்காரு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸில் பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற டார்கெட்டுக்காக நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.